Hey guys, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிளகாய் தான் நம்ம இன்றைக்கி பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வாட்டர் கலர் பேப்பர் எடுத்துருக்கிறேன், அதில் ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, இந்த வாட்டர் கலர் பேப்பர் 100% காட்டன் பேப்பர். அதுக்கப்புறம் நமக்கு வாட்டர் கலர் வேணும். வாட்டர் கலர் எடுத்தாச்சு. அப்புறம் ப்ரஷ் வேணும். நான் இன்றைக்கி ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இதோட நம்பர் 8. ஓகே, பேப்பர் இருக்குது, ப்ரஷ் இருக்குது, தென் வாட்டர் கலர் கூட இருக்குது. நமக்கு இப்போது கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, தண்ணி எடுத்தாச்சு. பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் ஒரு கார்னர்லேருந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் இதில் வந்து எப்படி பெயிண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. என்னோடய சேனல்லே வந்து நிறைய வாட்டர் கலர் பெயிண்டிங் வீடியோஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு பெயிண்டிங் பண்ணும்போதும் டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இதை வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. லாஸ்ட் வீக் ஆக்சுவலாக என்னோடய வீடியோஸ் எதுவுமே போட முடியல. இந்த வாரம் கொஞ்சம் வாட்டர் கலர் வீடியோஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் பேஸ்டல் வீடியோஸ். ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம பேசிகிட்டே கொஞ்சம் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். அது எதுக்காக அப்படின்னா, இப்போ மிளகாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஷைனியான ஒரு ஷேட் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கலர் பண்ணாமலே விட்டுட்டேன். அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த பிக்சரை பார்க்கும்போது ஒரு ஷைனியான ஒரு ஷேட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் இப்போது ஷைனிங்காக ஏதோ ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறீங்க, ஷைனிங்காக இருக்கிற மாதிரியான பிக்சர் வந்து பெயிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி 3 சிவப்பு மிளகாய் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். 2 மிளகாய் பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. இன்னும் 1 பெயிண்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணும்போது ஒன்று பெயிண்ட் பண்ணால் போதும் அப்படின்னாலும் உங்கள் விருப்பம், இல்லை 2 பெயிண்ட் பண்ணாலும் போதும் அப்படிங்கிறது உங்கள் விருப்பம். ஓகே, நான் நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் பெயிண்ட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோஸை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நிஜமாக பார்க்குற ஒரு பொருளை பெயிண்ட் பண்ணும்போது அது ரொம்பவும் அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தின மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு லேயர் பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பெயிண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அடுத்த லேயர் பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் க்ரீன் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா அந்த மிளகாயோட காம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லீஃப் பெயிண்ட் பண்ணுறதுக்காக. உங்களில் யாருக்கெல்லாம் காரமாக சாப்பிட பிடிக்கும், அது மிளகாய் நிறைய சேர்த்து சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது சும்மா தெரிஞ்சுக்கிட்டதுக்காக. ஓகே, நான் கொஞ்சம் லீஃப் கூட பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு க்ரீன் இல்லை அப்படின்னா அந்த பெயிண்டிங் ஏதோ கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான். நம்ம வந்து இந்த பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே,
தென் இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குது இல்லையா, அதனால் நீங்கள் லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பெயிண்டிங்கோட பிக்சர் இது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.